अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर् भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் டிசம்பர் 13ஆம் தேதி 2021, ரேவதி நட்சத்திரம், நள்ளிரவு 2:05 வரை இருக்கிறது. மீனராசி, தசமி திதி, வளர்பிறை. பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேலாம் இன்றைய நாள் முழுவதும் இருக்கும். ராகு காலம் காலை 7:30 9 மணி வரையும், யமகண்டம் காலை 10:30 12 மணி வரையும், குளிகை 1:30 மதியம் 3 மணி வரையும், சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், பகல் 2 மணி முதல் 4:30 வரையும், இரவு 9 மணி முதல் 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட டிவைஸஸாக இருக்கலாம். இன்றைய நாள் அது மறந்து வச்சுட்டு வந்துடுவீங்க. அப்படின்லாம் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, பண முதலீடுகள் செய்யக்கூடிய விஷயங்களில் தெரியாமல் செலவுகளும் சேர்ந்து நடக்கும். அதாவது தெரியாமல் நிறையா பணத்தை கோட்டை விடக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறையா பேருக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பணப்பொருளாதாரம் ஏற்றம் எந்த அளவுக்கு இருக்கோ, இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப சிறு வயதில் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 வயசில் இருந்தேன்னா, ஒரு 35 வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அவர் உங்ககிட்ட ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ஸ், கணக்கர் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ஸ், கேஷியர்ஸ் என்றெல்லாம் நிறையா பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். தொழில் அபிவிருத்தி பிரம்மாண்டமாக இருக்குது. சிஸ்டம், சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள், அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய பத்திர பதிவாளர்களுக்கெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. நிறைய நண்பர்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்கள் மனசு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க மனசும் இருக்கும். தட்ஸ் கால்ட் த ரிலேஷன்ஷிப். அந்த மன ஒற்றுமை, தி ஃப்ரீக்வன்சி கெட்ஸ் மேட்ச்ட். அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலையில் நல்ல வெற்றி காணக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நான் யார் என்ன கேட்டாலும் சரி, நாள் கெட் மீ இந்த பேப்பர், வாயில் பேச வேண்டாம், பேப்பரில் பாயிண்ட்டாக எழுதி அவங்கக்கிட்ட நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நிறையா பேர் சும்மா வாயிலே வட சொல்லுவாங்க. பட் இன்றைய நாள் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. எல்லாமே டாக்குமெண்ட் மூலிமா, எவிடன்ஸ் மூலிமா ப்ரூவ் பண்ணி ஆணித்தனமாக உங்களுடைய கருத்துக்களை வெற்றி செய்யக்குள்ள அருமையான ஒரு நாளாக இருக்கப்படுது. சாமானியமான வெற்றி கிடையாது. வேலையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, கௌரவம், அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கப்படுது. கடக ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான விஷயம், திருப்பதி வெங்கடாஜலபதியோட அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கப்படுது. பகவானுடைய அனுகிரகம், உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் இன்றைய நாள் ஜோராக இருக்கப்படுது. நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க. நல்ல ஒரு தகவல் இமெயில் மூலிமா வரும், வாட்ஸ்அப் மூலிமா வரும், எனி கைண்ட் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன் டிவைசஸ் மூலிமா நல்ல தகவல் இன்றைய நாள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணி வில் கெட் பேக் டு யூ வித் த லாஸ்ட் காம்ப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காம்பன்சேஷன் பற்றி பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இன்றைய நாள் நிச்சயமாக கன்ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆர்டரோட ஜாஸ்தி ஆர்டராக, ஆர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சேலரி பேக்கேஜோட பெட்டர் சேலரி பேக்கேஜாக உங்களுக்கு இமெயிலில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். ஸோ சந்திராஷ்டமம்னு சொன்னோன்னா கை காலெலாம் உதறும். அப்படி ஒன்றும் தேவையே கிடையாது. மிக முக்கியமான விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, பேப்பர், பென்னு, எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட டிவைசஸ், கண்ணாடி, இதெல்லாம் காணாமல் போகிறக்கோ இல்லை உடையிறக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், காலையிலேயே எழுந்திரிச்சு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்றதுக்கு இருந்தது. அப்படி இல்லைன்னா சாதத்தில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் பச்சை பயிர் சுண்டலை சேர்த்து சாப்பிட்டேன்னா இந்த நாள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். யோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. கன்னி ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும். எல்லாமே நம்பர்ஸ்லேயே பேசுவீங்க இந்த நாள்.
இது இவ்வளோ பர்சன்டேஜ் போச்சுங்க, ரொம்ப ஜோராக இருக்குங்க. அவர் சொல்வார் உங்கள் ஆத்துக்காரர், இல்லை இது இவ்வளோ பர்சன்டேஜ் போச்சு, மேக்ஸிமம் இவ்வளோ பர்சன்டேஜில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரே நம்பராக இருக்கும் வீட்டில் ஃபுல்லாக பேச்சு. யாரெல்லாம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்களோ அவளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்க போகிறது. நல்ல சமூகத்தில் அந்தஸ்து கௌரவம் இருக்கும். மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். ஒரே காமெடியாக பார்ப்பீங்க. வடிவேல் காமெடி பார்க்கலாம், கவுண்டமணி செந்தில் காமெடிலாம் வீட்டுக்குள்ளே பேசி ஒரே கலகலான்னு சிரிக்கக்கூடிய நல்ல நாளாகன்ற நாள் இருக்குது. துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள், ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அனலிட்டிக்ஸ், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கு, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கிறது. எனி கைண்ட் ஆஃப் அ மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரக்சர், அதில் பெரிய மனுஷாலாக உட்காரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. பண பொருளாதாரம் ஏற்றம் நிச்சயமாக உண்டு. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை தரப்போகிறது. உணவு பதார்த்தங்கள் அப்படிங்கிறது கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். இல்லைன்னா தேவையில்லாத வயிற்றில், அடி வயிற்றில் கிராம்புன்னு சொல்லுவாங்க, அடி வயிறு சடனாக பிடிச்சிக்கும், ஐயோ நவரவே முடியல சார் அப்படின்னு ஆடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் நல்லா தரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருப்பீங்க. மனசு ஆஃபீஸ்லேயே இருக்காது. மார்கழி உற்சவம்லாம் ஆரம்பிச்சிருது வேறு, கிளாசிக்கல் மியூசிக்லாம் திடீர்னு பாட ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை காமெடி உட்காந்து மொபைலில் பார்த்துட்டு இருப்பீங்க. டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் இந்த நாள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு மனசு உங்களை தூண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சந்தோஷத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம், மிக திருப்தியாக இருக்கக்கூடிய, அதாவது மனசு ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இன்றைய நாள் நடக்க போகிறது. ஒரு முக்கியமான ஒரு பண வரவு, ரொம்ப நாளாக வரல, ஒரு திடமான பண வரவு இன்றைய நாள் உங்களுக்கு வரப்போகிறது. காத்துன்ட்ருப்பீங்கன்னு சொல்லலாம். நிறையா பேர்கிட்ட ஒழுக்கத்தை பற்றி பேசுவீங்க. ஐம் சாரி, ஐம் a teetotaler, I will not take coffee அப்படின்னு பேசுவீங்க. ஒரு சாதாரண டீ குடிக்கிறதா இருந்தாலும் டீடோட்டலர் இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்கள் வெளிப்படையாக மற்றவங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பண பரிவர்த்தனைகள் நன்றாக இருக்கப்படுது. குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் இருக்கப்படுது. தங்கமான பையன் ஒரு பேர் எடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஜோராக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. சார், பெண்களை மட்டும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் எழுதுறீங்க. அப்படி கிடையாது. நான் பொதுவாகவே சொல்லும் பொழுது நீங்கள் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ பெண்கள் பேசிக்கலாகவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது. சந்தோஷமாக இருப்பீங்க. காமிக்கல் வியூஸ் அதிகமாக பகிரக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. மகர ராசி நண்பர்களுக்கு மனசில் ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒற்றுமையும் இருக்கும். மனசு தெளிவாக இருக்கும். சின்ன குழந்தை மாதிரி மனசில் ஃபீல் பண்ணுவீங்க. எனி கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்றைய நாள் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லலாம் கை வச்சிங்கன்னா 100% சக்ஸஸ் கேரண்டீட். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது நிச்சயமாக நடக்கும். நிறையா பேர் இந்த கிரிப்டோ கரன்சிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு என்ன கேட்குறீங்களா? அதெல்லாம் நிச்சயமாக பண்ணலாம், நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், அதாவது பாசிபிளி இந்த ஃபெப்ரவரியோட எண்டில் திடீர்னு ஒரு அஸ்வத் மேஹதா மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்தது. அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் அப்படியே டமால்னு விழுந்துடும். ஏன்னா எப்போ உங்களுக்கு இந்த டிரான்சிட் நடக்கிறதோ அந்த ஒரு காலகட்டங்களுக்கு, சதயத்துக்கு எப்போ குரு வர்றதோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த ஒரு காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பணப்புழக்கம் தீர்க்கமாக இருக்கும். ஆன்லைனில் நிறையா பணம் வரும். உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு நல்லா தென்படும். இளைய சகோதரன் சகோதரிகள் வழியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல கருத்துக்கள் பகிரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சார், முக்கியமான விஷயம் சார், யாருக்கோ ஒருத்தர் நான் இமெயில் போடணும், ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சம் குட் டைம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் குட் டைம்லாம் இல்லை. இன்றைய நாள் நீங்கள் போட்டிங்கன்னா அது நிச்சயமாக பட்டாப்பட் சக்ஸஸ் ஆகிடும். நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் நீங்கள் கருதலாம். கும்பராசி நண்பர்களுக்கு நீங்கள் பேசும் பொழுதே ஒரு வார்த்தையில் 2 அர்த்தங்கள் புதையக்கூடிய வார்த்தைகளாக பேசுவீங்க. மற்றவங்களுக்கு புரியாது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அந்தளவுக்கு தெளிவாக வித் ஹை அமௌண்ட் ஆஃப் சோ கால்டு சமயோஜித புத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ஆன் ஸ்பாட்டில் சில விஷயங்கள் பேசுவல் மற்றவங்களுக்கு அப்படியே கிறிஸ்கிராஸ் ஆகிரும். அவருக்கு ஒன்றும் புரியாது. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி
சாமர்த்தியமாக கெட்டிக்காரத்தனமாக நிறையா விஷயம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமோகமான ஒரு பேச்சு திறமை வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், தைரியமாக ஏராளமான நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்கு. மீனராசி நண்பர்களுக்கு உங்கள் பிரெயின் ஃபுல்லாக கால்குலேஷன் தான் ஓடும். இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், இவ்வளோ பணம் ரிட்டர்ன் வருமானு தெரில, இவங்களுக்கு போய் இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரே பணம் காசு மணி தான் ஓடும். மைண்டு ஃபுல்லாக ஒரே கால்குலேஷன் தான் ஓடின்னு இருக்கும். அதே மாதிரி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. மனசு குழந்தை மாதிரி திங்க் பண்ணும். பிஸ்னஸ் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாக மீனராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. பெண்கள் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பீங்க. திடீர்னு சில பண வரவுகள் வரும். நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் நினைச்ச எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.